ஆண்களுக்கான சர்க்கரை நோய் எப்படி செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்குது? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது ஏராளமான முறைகளில் பாதிக்கும். எளிமையாக சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஆழமாக போகலாம். முதல்ல சர்க்கரை வியாதி ஆணுறுப்புடைய முன் தோலில் கிராக்ஸ் விழுந்து வீங்கி போய் தோலை பின்னால் தள்ள முடியாது, டைட் ஆகிடும், கிராக்ஸ் வந்துடும். பார்த்த உடனே நாங்கள் முதல்ல சொல்லிடுவோம், சர்க்கரை நோய் இருக்கும், உங்களுக்கு செக் பண்ணுங்கன்னு. சர்க்கரை நோயை குறைச்சோன்னா அந்த கிராக்ஸ் போயிடும். திரும்ப திரும்ப வந்தால் அந்த முன் தோலை நீக்கம் பண்ணிடலாம். உள்ளே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும். சில நேரத்தில் நல்லா ரொம்ப சர்க்கரை 400-500 போயிடும். உள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சிவியராக வந்துடும். இன்னும் சில பேர் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் மருந்துகளை எடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா கெடுதல்னு ஒரு போலியான தவறான தகவல்கள் இருக்குது. அவங்களாம் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆணுறு பெருசாக வீங்கி போயிடும், உள்ள அழுக்கு சேர்ந்து சீலெல்லாம் வரலாம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிறதுனால அங்கே இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, டெட் டிஷ்யூ எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வரலாம். இது ஒரு எளிமையான விஷயம். ஆனால் சீரியஸான விஷயம் அப்படின்னா என்னென்ன பண்ணால், ஆண் அந்த சர்க்கரை நோய் நரம்புகளை பாதிக்கும். இதன் மூலமாக ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். நியூரோபதி. இயல்பாக சர்க்கரை நோய் என்பது இரத்த குழாயினுடைய நோயாக தான் நம்ம கருதணும். உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாயிலையும் அது பாதிக்கும். முதலாக அது ஆணுறுப்பில் தெரிய வரலாம். விரைப்புத்தன்மை குறைவு, ஆணுறுப்புடைய உட்புறம் பாதிக்கப்பட்டு ஆணுறுப்பு அந்த இரத்த குழாயில் விரிவடைகிற தன்மையில் குறைபாடு அதன் மூலம் ஆண்மை குறைவு வரும். வாஸ்குலோபதி. அடுத்து இது ஹார்மோன்கள் இம்பேலன்ஸை கொண்டு வரும். எண்டோக்ரைனோபதி. எண்டோக்ரைன் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். டெஸ்டோஸ்டெரானை குறைக்கலாம், பல ஹார்மோன்கள் ஆல்ட்ரேஷனை கொண்டு வரலாம். அதனால் இது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்படி கிட்டத்தட்ட இது எல்லா விஷயங்களையுமே பாதிக்கும். அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களால் இது ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று, சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து நீங்கள் ஆண்மை குறைவை சரி செய்ய முடியும். அற்புதமான மருந்துகள் இருக்குது, அதன் மூலமாக இதை முழுமையாக சரி பண்ண முடியும். இப்படி சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன் அப்படின்னா, சர்க்கரை நோய் முதல்ல ஆணுறுப்பு அட்டாக் பண்ணோம். அதை நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா அடுத்து ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் அப்படின்னா, ஹார்ட்டும் ஆணுறுப்பும் ட்வின்ஸ் மாதிரி. முதல்ல ஆணுறுப்பு அடி வாங்கும், அப்புறம் ஹார்ட் அடி வாங்கும். ஆணுறுப்புடைய ரத்த நாளங்கள் 1-2 மில்லிமீட்டர் இருக்கும். அதான் முதல்ல பிரச்சனைக்கு உள்ளாகும். அதை நம்ம கவனிக்கலை, ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஹார்ட்டு பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் வரலாம். இன்றைக்கி ஒரு தவறான விஷயம் என்ன இருக்குன்னா, சர்க்கரை வியாதியை ட்ரீட் பண்ணால் நல்லதில்லை, 1 மாத்திரை 2 மாத்திரை ஆயிரும் அப்படி இப்படின்றாங்க. மாத்திரைகளை குறைவாக சாப்பிட்டு நீங்கள் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணலாம். சர்க்கரையே இல்லாத உணவுகளாக கண்டறிந்து மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் அப்படி ரொம்ப சர்க்கரையை குறைக்கலாம். நீங்கள் நார்மலாக உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டோஸ் அதிகமாக்க வேண்டியது இருக்கலாம். அதுவும் இன்னைக்கு 800 கோடி மக்களில் உலகம் முழுவதும் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குது சர்க்கரையை பற்றி. உலக சுகாதார நிறுவனம் இதை பற்றி நிறைய வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம போலி டாக்டர்கள் கொடுக்குற வழிகாட்டுதலுக்குள்ளேயே போகக்கூடாது. யாராவது சந்து பந்திலிருந்து சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடாதீங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா ஒன்று, உணவு மூலமாக அதை கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக சர்க்கரையே இல்லாத உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க 3 வேளைன்னா மாத்திரை தேவை இருக்காது. நான் கட்டுப்படுத்திட்டு சர்க்கரையை குறைச்சிட்டு நீங்கள் சர்க்கரையே இல்லாத உணவுகளாக 3 வேளையும் எடுத்துக்கலாம். ஆனால் இது கஷ்டம். சொல்கிறது தான் ஈஸி, கஷ்டம். ஆனால் இயல்பான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மருந்துகள் எடுத்துக்கணும். உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல் தான் ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினைக்கிறோமோ அங்கேருந்து அதை அணுகும்போது நமக்கு ஆண்மை குறைவு, ஹார்ட் அட்டாக்கு, கண்ணில் பார்வை இழப்பு, ஆக்சிடென்ட்னால கால்களை இழக்கிறவங்களோட சர்க்கரையினால் கால்களை இழந்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகம். கண் மற்ற குறைபாடுகளால் பார்வை போகிறத விட சர்க்கரையினால் போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதில் ரொம்ப சர்க்கரை விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்மை குறைவை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஆண்மை குறைவை தவிர்க்க முடியும். ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் சர்க்கரை நோய். இந்தியாவில் 60% சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவுக்கால பாதிக்கப்படுறாங்க. அதனால் சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக ஆண்மை குறைவை தவிர்க்க முடியும்.